श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विजयमनगणम् शिष्टतापूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षास्त्रमन्तम् सत्त्वम् श्रीवराहम् यदि परमनघम् देशिकम् संश्रयामि श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमणिकृपया प्राप्तमोक्षास्त्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिवरम् संश्रिये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्मे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गाणुचराकटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजकरिचन्दनयोगदर्शाम् साक्षात् समाम् करुणया कमलामिवान्याम् गोदावनन्य शरणम् प्रपद्ये அத்தியமே சபலம் ஜென்ம ஸ்ரீ பரமஹம்சேத்யாதி எழுந்திருக்கக்கூடியதான பிரகதம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அத்தியட்சத்துல இன்றைய தினம் ஒருத்தி மகனாய் மாலே மணிவண்ணா அப்படின்றதான பாசுரத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பிராப்தமானது அடியனுக்கு ஏற்பட்டிருக்கு. இது ஆச்சாரியாளுடைய அனுகிரக விசேஷம். ஒருத்தி மகனாய் பிறந்தே ஓரு இவள் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரைக்கியலானாகி தாந்தேங்கனில் இந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை தருதியாகல் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோரெம்பாவாய். விராட்டி ஆண்டாள் நாச்சியார் பாடி கொடுத்ததான பிரபந்தங்கள் 2, 1 நாச்சியார் திருமொழி, இன்னொன்று திருப்பாவை. வேதம் அனைத்துக்கும் வித்தான இந்த பிரபந்தத்தில், அதாவது ஒரு பிரபந்தத்துல உபக்கிரம உபசம்ஹாரம் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை இங்க ஆண்டாள் நமக்கு அருளி செய்துள்ளார். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு பறைங்கிறதான முதல்ல சொல்லி 5 பாசுரங்களாக கோபிகைகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இப்படி எல்லாருக்கும் மங்களாசாசனங்களை பண்ணிட்டு வந்து இந்த ஒருத்தி மகனா இதுக்கு முன்னால் அன்னி உலகம் இந்த பாசங்கள்ல இருந்து அந்த பறைங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணிட்டு வரா. இந்த பறை அப்படிங்கிறது தான் அந்த கைங்கரியம் தான் உத்தேசம் இவாளுக்கு. அந்த நித்திய கைங்கரியத்தை அறுதியிட்டு உபதேசிக்கிறாள் பிராட்டி. ஒருத்தி மகனாய் அப்படிங்கிற பாசுரத்துல எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி, அடுத்து மாலை மணிவண்ணா பாசுரத்துல எம்பெருமானுக்கு திருவாராதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் மேலையார்கள் அனுஷ்டானத்தை எடுத்து காண்பிக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து கிருஷ்ணனுடைய ஜனனம், அவதாரம், ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, இது 2ம் சேர்ந்ததான ஒரு நேரத்திலே எம்பெருமானுடைய அவதாரம் ஆயிருக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி 2ம் சேரக்கூடியதான இந்த தினமானது 100 ஏகாதசிக்கு சமானம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஹரிதின சததுல்யாயி அச்சுத ஸ்ரீ ஜெயந்தி. இந்த ஸ்ரீ ஜெயந்திங்கிறது 100 ஏகாதசிக்கு சமமானது. தேவகி அப்படிங்கிறதான ஒருத்திக்கு அவதார ரகசியத்தை, அவதார ரசத்தை கொடுத்தான் எம்பெருமான். இங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்திக்கு மகனாக பிறந்தான், இன்னொருத்திக்கு மகனாகவே வளர்ந்தான் அப்படிங்கிறது அந்த பாசுரத்துல ஒரு விசேஷமான அனுபவம். ததோ கில ஜகத் பத்மா போதாயா அச்சுதபானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. அந்த தேவகி அப்படிங்கிறதான அந்த பெண்மணியை தனக்கு தாயாக வரித்தான் எம்பெருமான். பிதரம் ரோச்சயாமாச அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. மேல பகவான் அவதாரமாறுது சங்க சக்கர கதாபாணியா சேவை சாதிக்கிறார். இந்த சௌந்தரியத்தோட அப்படியே அவதாரம் பண்றான். மற்ற அவதாரங்கள் இல்லாததான விசேஷம்
இதுல இருக்கு. அதாவது தசாவதாரங்கள்ல எம்பெருமானுக்கு பூர்ணாவதாரம் சொல்றது 2, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். ரெண்டுத்துக்குமே மேன்மை உண்டு. திருமேனி சௌந்தரியத்தோட அவதரிக்கிறான். அதை பார்க்கிறா தேவகி பிராட்டி. உடனே தேவனாக சேவை சாதிக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடியதான அவனை ஹே தேவனே, இப்படி அழகான திவ்ய ரூபத்தை இப்படி எடுத்துட்டு இருக்கே, இதை மறைச்சிக்கோ அப்படிங்கிறான். ஏன் மறைச்சிக்கோ? நான் நன்னா சேவிக்க வேண்டாமா? நன்னா சேவை சாதிச்சுட்டு இருக்கான், சேவிக்கலாம் இல்லையோ, ஏன் மறைச்சிக்கோன்னு சொல்றான்னா, துஷ்டனான கம்சனுக்கு அந்த சேவை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் தாயாருடைய வாத்சல்யம். இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா தான் தாயார். ஜாதோசி தேவ தேவேஷா சங்க சக்கர கதாதரா திவ்ய ரூபமிதம் தேவா பிரசாதேன உபசங்கர, நீ கிருபையா மறைச்சுக்கோப்பா அப்படிங்கிறான். காரணம், குழந்தை நன்னா இருக்கணும், நன்னா அனுபவிக்கணும்னு தோணலையாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறத தாயார் அங்க இது பண்ணிட்டு இருக்கா. இப்படி தாயாருடைய வாத்சல்யமானது குழந்தை வேலை இருக்கிறதுனால சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் 4 திருக்கைகளோட அந்த ரூபத்தை காமிக்கும் போது அதை மறைச்சிக்கோங்கிறான். ஏன் அப்படின்னா, அசுரனான கம்சனுக்கு உன்னுடைய அவதாரத்தை அவன் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது உத்தேசம் தேவகி பிராட்டியா இருக்கு. அதனால உபசம்ஹர சர்வாத்மன்னே ரூபமேக சதுர்புஜம் ஜானாது மாவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மனா. அது ராட்சதாளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத உபசங்கர சர்வாத்மன்னே, அந்த சர்வாந்தர்யாமியா இருக்கக்கூடியது இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்றா. இந்த பராத்பரனான தேவாதி தேவனான எம்பெருமானுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல தேவகி பிராட்டியானவள் இப்படி சொல்கிறாள். அதுக்கு பகவான் சொல்றான், குழந்தை தன்னுடைய ஸ்வரூபத்தை காமிச்சது மட்டும் இல்லாம தாயார் இடத்துல பேசுறான். பிறந்த உடனே பேசுறான். ஏ தாயே, ஏ தேவி, உன்னுடைய வயத்துல நான் இப்ப பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சபலமாச்சுங்கிறான் எம்பெருமான். அவனாலும் எல்லாரும் சாபல்யத்தை அடைவா, இப்ப அவன் சபலமானேன், எனக்கு சபலமாச்சு அப்படிங்கிறார். சபலம் தேவி சஞ்சாதம் ஜாதோகம் எத்தவோதராசி தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரணை. இப்படி ஜகத்காரண பூதனான எம்பெருமான் தேவகி பிராட்டியை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான், எனக்கு சபலமாச்சு அப்படிங்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து, இதுக்கு முன்னால் பாசுரத்துல அன்று உலகமளந்தாய் அடி போற்றி அப்படின்னு ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் அவனுடைய ஆயுதங்களையும் சௌசீல்யம், சௌந்தர்யம், லாவண்யம், யௌவனம் முதலான திருக்கல்யாண குணங்களையும் நன்னா போற்றி பாடினார். அதன் பிறகு அவன்தான் சர்வரக்ஷகன் அப்படிங்கிறதையும் ஆப்தனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதையும் அனன்ய கதிகர்களான எங்களுக்கு தயை புரிய வேண்டும், அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு கைங்கரியம், எங்களிடத்தில் கைங்கரியம் செய்து கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறார். அதனால இன்றியாம் வந்தோம் இறங்கு, அதுக்காக நாங்க வந்திருக்கோம், நீ அனுக்கிரகம் பண்ணணுங்கிறார். மகாபலி வாமனாவதாரத்தை பார்க்கிறான். வாராக வருவாய் வருவன் மாயா மாயா மூர்த்தியாய், அழகா சேவை சாதிக்கிறான். வாமனனா எழுந்தெழுகிறான் எம்பெருமான். அதை பார்க்கிறான் மகாபலி. பார்த்தவுடன் அந்த சௌந்தரியத்தில் அப்படியே ஈடுபடுறான், மயங்கி விடுறான். மயங்கி தானம் பண்றான். அவங்கிட்ட தானத்தை வாங்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் யாருமே போக முடியாததான லங்காபுரிக்கு போய் அந்த சத்ரு நிரசனம் பண்ணிட்டு வரான். அப்படிப்பட்டதான எம்பெருமானை ஏற்றி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம். அப்படி அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஏற்றி நாங்க பாடிந்து வந்திருக்கோம், போற்றி வந்திருக்கோம், அதனால அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க இந்த திருப்பாவை பிரபந்தம் இதுக்கு மேல ஆரம்பத்திலேருந்தே தோழிகள் அவளுடைய சம்பாஷணம் இருந்தது. இங்கேருந்து அதாவது அன்றி உலகமே மாரிமலை முழஞ்சிலேருந்தே ஆரம்பிச்சா எம்பெருமானுக்கும் சேதனர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு சம்பாஷணம் நடக்கும்.
அந்த அனுபவம் ரொம்ப ரசமா நன்னா இருக்கும். இங்க இப்படி வந்ததான பிரார்த்திக்க கூடியதான கோபிகைகளை பார்த்து எம்பெருமான் கேட்கிறான், ஏ பெண்கள், நீங்கள் கேட்பது வெறும் பறை மட்டுமா இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவ சொல்றா, பறைன்னு சொன்னது ஒரு வியாஜத்துக்கு தான் சொல்லும், எங்களுக்கு எந்த பறையும் வேண்டாம், உன்னை அறுத்திட்டு வந்தோம், நீதான் வேணும் அப்படிங்கிறா. அதனால் அர்த்தித்து வந்தோம், பிரார்த்தித்து வந்தோம். பிரார்த்திக்கிற அளவுக்கு எம்பெருமான் எப்படிப்பட்டவங்கிற காமிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, பகவான் சர்வாந்தர்யாமியா இருந்துட்டு எல்லோருடைய ஹிருதயத்திலையும் இருந்துட்டு நியமிக்கிறான். எல்லா காரியங்களையும் அவன் தான் நியமிக்கிறான். பூதானாம் யோகிய பிதா, எல்லாவற்றுக்கும் பிதாவானவன் அவன் தான், சர்வலோகங்களுக்கும் பிதாவானவன். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தின் அதாவது ஒருத்தி அப்படிங்கிறது திருவின் வடிவக்க அதே மாதிரி இருக்கக்கூடியதான தேவகி. மகாலட்சுமி எப்படியோ அப்படி இருக்கக்கூடியவள்ங்கிறார். வசுதேவருக்கு பல ஜென்மங்களை பத்னியா இருந்தவள் இந்த தேவகி. அப்படி உத்தமமையான அவளுடைய ஒருத்திக்கு அவ வைத்த பிறக்கிறான். மகனாய் பிறந்து, மாதா பிதா அப்படின்னு எல்லோரும் சொல்லும்படியாக அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய் அப்படி இருக்கக்கூடியதான எம்பெருமான் மகனாய் பிறந்து, அவர்களுக்கு பாக்கியம் அது. அப்படி பிறந்தான். தசரத சக்கரவர்த்தி தபஸ் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். தேவகி வசுதேவர் இவா தபஸ் பண்ணி, யசோதை நந்தகோபர் இவா 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார், கிருஷ்ணனை பெற்றெடுத்தார்கள். இதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். இப்படி அந்த மாதிரி பிறந்தான். பிறந்து ஜீவர்களைப் போல பிறக்க வேண்டியவன். இங்க நிர்பந்தம் அவனுக்கு உண்டான கேட்டா கிடையாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது எம்பெருமானுக்கு. இருந்தாலும் தேவகியினுடைய வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான். அப்படி பிறந்தவன் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து, காராகிரகத்துல நாரீனாம் உத்தமாவது அப்படின்னு சொல்லக்கூடியதான தேவகி பிராட்டினுடைய ஒப்பற்றவளான அவளுடைய திருவயிற்றிலே மகனாய் பிறந்து, தேவகியினுடைய வயிற்றுல காராகிரகத்துல மத்திய ராத்திரியில அவதாரம் பண்றான் எம்பெருமான். அழகான குழந்தை பிறக்கிறது. வசுதேவரும் அந்த தேவிகம் அழகா அப்படியே அனுபவிக்கிறார். அந்த ஆனந்த பாஷ்பம் வருது கண்கள்ல. அந்த குழந்தையினுடைய சௌந்தரியத்தை பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு இதுவரைக்கும் குழந்தைகள் பெற்றெடுத்துக்கா எந்த குழந்தைக்கும் இல்லாததான ஒரு சௌந்தரியம், இல்லாததான ஒரு வைபவம் இந்த குழந்தைக்கு இருக்கே அப்படின்ட்டு தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுஜாயுதம் சீவத்சலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம். அழகா சங்க சக்கர கதாதர எம்பெருமானுக்கு என்ன லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அந்த லட்சணங்களோட சதுர்புஜங்களோட புண்டரீகாட்சனா மறு சீவத்சங்கதான மறு எல்லாத்தோட எல்லா அம்சங்களோட அழகாக குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு முன்னால பிறந்த குழந்தைகளுக்கு இல்லாததான அம்சங்கள்லாம் இந்த குழந்தைக்கு இருக்குங்கிறது தான் அவ ஆச்சரியத்தோடு அப்படியே சேவிச்சுட்டே இருக்கா. இவ்வளோ அழகா இருக்கே இப்படி பார்த்து ஆபாத சூடம் குழந்தை அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கா. பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா. உடனே அவளுக்கு ஒரு கவலை வந்துடுத்து. அழகான உருவத்தை கம்சனுக்கு காட்டக்கூடாது. அதனால என்ன பண்றா தாயார் உடனே தேவகி உபசம்ஹார ஸ்ரீமன்னே, நீ மறைச்சிக்கோ அப்படிங்கிறா. கம்சன் பாத்துற போறான், மறைச்சிக்கோ அப்படிங்கிறா. உடனே கிருஷ்ணன் என்ன பண்றான், ஒரு சாதாரண குழந்தையா அப்படியே தன்னை மாத்திக்கிறான். அப்படி மாத்தின்ற உடனே பிதிர்வாக்கிய பரிபாலனம் பிறந்த உடனேயே பண்றான். பிறந்த உடனே சௌந்தரியத்தோட சதுர்புஜத்தோட பரதத்துவம் தோன்றும்படியா சேவை சாதிச்சான். அடுத்தது பேசினான். அடுத்தது சொல்றத கேட்கறான். பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்றான். இதுல ஆச்சரியம் அடைந்த தேவிக்கு என்ன பண்றா, குழந்தையை எப்படியாவது கம்சங்கிட்டேன்னு காப்பாற்றணுமே, காப்பாத்து வளர்க்கணுமேன்னு ஆசைப்படுறான். காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, அவன் கண்ணுக்கு தெரியாமல் வளர்க்கணுமே அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது, கவலைப்படும் பொழுது அதையும் நிறைவேற்றி கொடுக்கிறான் கிருஷ்ணன்.
ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அம்சாவதாரோ பிரம்மரிஷேயோயம் யதுகுலோத்பவ விஷ்ணோஸ்தம் விஸ்தரேனாகம் ஸ்ரோதுமிச்சாமி தத்வதா. நாராயண அம்சமாக அவதரித்ததான இந்த கிருஷ்ணன் ஒருத்திக்கு லீலாரசத்தை கொடுத்தான், மற்றொருத்திக்கு அவதார ரகசியத்தை கொடுத்தான். இப்படி கொடுத்து கம்சனுடைய கண்ணில் படாமல் வளர்றதுக்கு அவன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டான். அப்படி வளர்ந்தான் ஆயர்பாடியிலே. அந்த சமயத்துல இப்படி தேவகி பிரார்த்திக்க நினைக்க கவலைப்படும் போது ஒரு அசரீரனுடைய வாக்கு, நாரதாதி மகரிஷிகளுடைய வாக்கு அந்த கம்சனிடத்துல சொல்றா, உன்னுடைய சத்ரு திருவாய்ப்பாடிலே வளர்ந்து வருகிறான், கம்சனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இவா தெரியப்படுத்துறா, அங்க வளர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தையை சந்தோஷத்தோட பார்க்கிறா தேவி. தேவையினிடத்த பால் பருகினவன் ஒருத்தி மகனாய் பிறந்து பால் பருகினவன் ஒருத்திக்கு மகனாய் வளர்றான். அப்படின்னா லோகத்துல என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டா, ஒருத்திக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், இன்னொருத்தி வளர்க்கலாம். இது லோகத்துல இருக்கக்கூடிய வழக்கம். அப்படிதான் நீங்க பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி பண்ணலைங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்றது அப்படின்னா, யசோதைக்கு தான் ஒருத்திக்கு பிறந்தவன் என்பதை மறைத்து வளர்ந்தான் அப்படின்னு, அவளுக்கே தெரியாது அப்படின்னு, அவளுக்கு தெரியாதபடி ஒளித்து வளர்ந்தான். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கவீர் நானே மற்றாரும் இல்லை. யசோத பிராட்டி என்னுடைய குழந்தை, நான் பெற்ற குழந்தைன்னு அனுபவிக்கிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியாது. இப்படி தேவகி ஒருத்திக்கு மகனாய் பிறந்து அவளுடைய வயத்திலே பிறந்து யசோதை பிராட்டிக்கு தெரியாதபடி மறைத்து வளர்ந்தான், ஒளித்து வளர்ந்தான். தன்னையும் யசோதை பிறர் குழந்தை என்று நினைக்காதபடி வளர்ந்தான் அப்படிங்கிறார். ஒருத்தி கண்ணன் பிறக்கும் போது நன்றாக அனுபவித்ததான ஒருத்தி தேவகி பிராட்டி. ஒருத்தி கண்ணன் கோகுலத்துக்கு வரும் பொழுது அவன் வந்தது தெரியாமல் உறக்கத்தோடு இருந்ததான ஒருத்தி யசோதை பிராட்டி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, மதுரையிலே இருந்தா கம்சனுக்கு தெரியாமல் வளர முடியாது. அதனால கோகுலத்துல திருவாய்ப்பாடியில போய் பாலும் தயிரும் வெண்ணையும் உண்டு வளர்ந்தான் அப்படின்னு அனுபவிக்கிறார். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்தது நடுராத்திரி. புகுந்த இடம் புகும் பொழுதும் திருவாய்ப்பாடியில புகுந்த நேரமும் நடுராத்திரி. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. எம்பெருமானுடைய அவதாரங்களை திதியை கொண்டு நாம் அனுபவிக்கின்றோம். அதாவது ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ வாமன ஜெயந்தி, ஸ்ரீ வராக ஜெயந்தி, ஸ்ரீ நிருசிம்ம ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி அப்படின்னு திதியை கொண்டு எம்பெருமானுடைய அவதாரங்களை நாம கொண்டாடுறோம். ஆச்சாரியாளுடைய திருநட்சத்திரங்களை நட்சத்திரங்கள் கொண்டு கொண்டாடுறோம். ஆனா அங்க கிருஷ்ணனுக்கு நட்சத்திரம் திதி ரெண்டையும் சேர்த்து கொண்டாடக்கூடியதான ஜென்மாஷ்டமி, ரோகிணிங்கிறதான நட்சத்திரம், அஷ்டமிங்கிறதான திதி, இதுல ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும்படியாக ஓரிரவில் ஒளித்து வளர பரிக்கலானாகி தான் தீங்கு நினைந்த கண்ணன் கம்சனுக்கு ஏதாவது தீங்கு நினைச்சான்னா இல்லை, கம்சன் தான் கண்ணனுக்கு தீங்கு நினைச்சான். கண்ணன் நினைக்கவே இல்லை, கிருஷ்ணன் நினைக்கவே இல்லை. தீய புந்தி கஞ்சனிரே, கெட்ட புத்தி உடையவன் கம்சன், அவன் தான் நினைக்கிறான். அதனால தரிக்கிலானாகி கிருஷ்ணங்கிறதான பயம், அந்த பயத்தினால அவனால இருக்க முடியல. அவன் என்ன பண்றான்னா கஞ்சன் கருக்கொண்டு, அதனால பயத்தினால அடையக்கூடியவர்கள் சிசுபாலன் இவாவெல்லாம் இந்த மாதிரி கஞ்சன் கருக்கொன்று நின்மேல் கருநிறச் செம்மையர் வேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான். கம்சன் இப்படி ஏவினான். இத சுவாமி தேசிகன் நவமணி மாலையில அனுபவிக்கிறார். வஞ்சனை செய் பூதனை, பூதனையை மலையும் சாட்டை மல்லரையோர் மதகள் இற்றை வானோரஞ்சும் கம்சனை கஞ்சனை. இப்படி தேவர்களே அஞ்சும்படியான பயப்படும்படியான கம்சனை இவன் பயப்படுத்தினான். இவனால பயந்தான், கிருஷ்ணனால பயந்தான். கருத்தை பிழைப்பித்தே, அதாவது சத்துருக்களை ராமபிரான் போல விட்டு வைக்க மாட்டான், அப்படியே நிரசனம் பண்ணிடுவான். தெரியாதபடி
உயர் பிழைக்கும்படி பண்ண மாட்டான், அழித்திடுவான். பூதனை, சகடாசுரனை, தேனுகனை, இப்படி முதலான எல்லாரையும் வதம் பண்ணினவனை. அதாவது தெரியவே தெரியாது அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியாது. அப்படி மிச்சம் வைக்காமல் அழித்தவனை. அப்படி கம்சனுடைய வயிற்றுல நெருப்பன் நின்ற நடுமாலே. தேவகி வசுதேவருக்கு விரோதி அப்படிங்கிற காரணத்தினால கம்சனை வதம் பண்ணல கிருஷ்ணன். பரமமித்திரனான, அதாவது வசுதேவருக்கு பரமமித்திரனான நந்தகோபர், அந்த நந்தகோபருடைய பிரஜைகள் அந்த கோகுலத்துக்கே சத்ரு விரோதி அப்படிங்கிறதுனால கம்சனை வதம் பண்ணான் அப்படின்னு அனுபவிக்கிறார். இப்படி வசுதேவர் விட நந்தகோபர் தான் ரொம்ப கிருஷ்ணனை அனுபவிச்சவர். வசுதேவர் அனுபவிக்கல, நந்தகோபருக்கு தான் அதிகம். நந்தகோபர் விட எங்களுக்கு அதிகங்கிறா கோபிகைகள், எங்களுக்கு தான் அதிகம். அதனால உன்னை அறுத்திட்டு வந்தோம் பரைதருதியாகில் பச்சேஷத்வே ஸ்திரதியம் தொற்பிராப்தியேக பிரயோஜனம் நிஷித்த காமியரகிதம் குருமாம் நித்திய கிங்கர. உன்னை அறுத்திட்டு வந்தோம், உன்னை அனுபவிக்கிறதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் வந்தோம். அதனால கைங்கரியம் போருமான்னு கேட்கிறான் எம்பெருமான். கைங்கரியங்கிறது பறைங்கிறது ஒரு வியாஜம்தான், நீதான் வேண்டும். உன்னை அறுத்திட்டு வந்தோம் பரைதருதியாகில். சேஷி உகந்த கைங்கரியங்களை செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. கைங்கரியம் வந்தா ஐஸ்வர்யம் செல்வம் தானா வந்துடும். அதனால ஏற்கனவே செல்வ சிறுமீர்கள் ஐஸ்வர்யங்கள் உடையவா, இவாளுக்கு இப்ப மறுபடியும் செல்வம் எதுக்கு அப்படின்னு கேட்டுண்டா, தக்க செல்வம் துர்பிக்ஷம் வந்தா நாம சேமித்து வச்சுக்கிறது தக்க செல்வம். இங்கு திருத்தக்க செல்வம் போகணும்னு பிரார்த்திக்கிறார். பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான செல்வமானது எங்களுக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எப்பேற்பட்ட செல்வம் வேணும் அப்படின்னா, பெரிய பிரார்த்தியாருக்கு எந்த செல்வம் விருப்பமோ அந்த செல்வம் எங்களுக்கு வேண்டும். திருத்தக்க செல்வம் அததான் விரும்பி நாங்க வந்தோம். சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து. இப்படி உன்னை பிரிஞ்சு நாங்க இப்படி வருத்தத்தோட இருக்கவே, அந்த வருத்தமெல்லாம் தீரும்படி எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேச ஸ்ரீமுற்றம் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேச சாதிச்சதான சுவாவதேசம். ஒருத்தி மகனாய் பிறந்து இந்த புருஷார்த்தம் கிடைக்கப்பெற்றால் அந்த பிரீத்தியை அனுபவிக்கிறதுக்கு எங்களுடைய விரகதாபங்கள் எல்லாம் நீங்கி உன்னையே அனுபவிக்கணும், உன்னுடைய கைங்கரத்திலே ஈடுபட்டு நாங்கள் ஆனந்தத்தை அடைவோம் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து. இந்த ஒருத்திங்கிறது திருவஷ்டாட்சர மந்திரம், எம்பெருமானுடைய வியாபக மந்திரங்கள்ல பிரதானமான மந்திரம். இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை தோன்றும்படியான எம்பெருமான் ஒருத்தி மகனாய் வளர. இந்த ஒருத்தி அப்படிங்கிறது துவாதசாட்சர மந்திரம். இன்னொரு ஒருத்திங்க துவாதசாட்சர மந்திரம். தன்னுடைய குண விக்கிரக விபூதி சுபாவங்கள் எல்லாத்தையுமே லௌகிகர்களுக்கு புலப்படாதபடி ஒழித்து வளர அப்படி இருக்கக்கூடியதான இந்த பிரசன்னமாகும்படியான துவாதசாட்சியிலே ஒளிந்து இருக்கக்கூடியதான வளர்ந்ததான நாராயண சப்தம். இப்படி எம்பெருமான் அனைத்தையும் சொல்ல எம்மானுடைய சொரூபத்தையும் பக்தியும் அது மட்டுமே சொல்லும். அடுத்தது வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜகத்ரியம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவம் நமோஸ்துதே. பகவான் மறை செய்கிறார். இப்படி குணவிக்கிராதிகள் எல்லாத்தையும் மறைத்துக் கொண்டு சொரூப மாத்திரம் அதை புகழும்படியாக போற்றும்படியாக துவாதசாட்சியில் இருக்கக்கூடியதான எம்பெருமான் தரிக்கலானாகி தாந்தேங்க நினைந்த நெருப்பன் அணிந்த நெடுமாலே. எப்பொழுதும் மங்களாசாசனவரர்களாக இருக்கக்கூடியது. கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் என்கின்ற நெடுமாலே அப்படின்னா ஆசிரியர்கள் எம்பெருமானை அடைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமே எம்பெருமானை நினைச்சுட்டு இருக்கக்கூடியவா. அப்படி அந்த சொரூப மாத்திரம் எம்பெருமானுக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல அந்த அசக்கியமான புத்தி துவேஷம் இதெல்லாம் உடையவனாக வளர்ந்த அகங்காரமான அந்த கம்சனுடைய வயிற்றில் அந்த அகங்கார அக்னியை உற்பத்தி பண்ணி அவனை அழியும்படியாக பண்ணினதான
அந்த எம்பெருமான். அவனிடத்துல இவெல்லாம் நாங்கள் சேஷபூதர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு, அதாவது எம்பெருமான் நெடுமாலேன்னு எதுக்கு சொல்றான்னா, தன்னுடைய அடியார்களிடத்துல சேதனர்களிடத்துல எப்போதுமே வியாமோகம் உள்ளவன் எம்பெருமான் அப்படிங்கிறத காமிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை அருத்தித்து வந்தோம். எங்களுடைய சொரூபத்துக்கு அனுரூபமான புருஷார்த்தத்தை பிரார்த்தித்து வந்தோம். பறைதருதியாகல், நாங்க கேட்டதான புருஷார்த்தத்தை நீ கொடுக்க வேண்டும். கொடுத்தாயானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, எம்பெருமாட்டிக்கு அனுகுணமான சொரூப ரூபகுண விபூதிகள் எல்லாத்தையும் கூடினதான உன்னுடைய சம்பத்தையும் அவற்றை காப்பாற்றக்கூடியதான வீரியம் அப்படிங்கிறதான உன்னோட குணத்தையும் நாங்கள் அழகாக போற்றி பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, எல்லா விதமான, அதாவது சம்ஸ்லேஷம் இல்லாததான ஒரு வருத்தம், இப்ப சம்ஸ்லேஷம் கிடைக்க போறது, அந்த துக்கங்கள்லாம் நிவர்த்தியாகி அந்த ஆனந்தத்தை அடைவோம். இப்படி பரமானந்தத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். திருத்தக்க செல்வம் அப்படின்னா, செல்வம்னா என்ன? ஆழ்வார் தனம் படைத்தாரில் அல்லேன் கொள்ளென்று கிளர்ந்து எழுந்த பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்றாருங்க. தமோ குணத்துக்கு காரணமான பேராசை, அதனுடைய விளைவு அழிவு. அந்த அழிவு இல்லாமல் பெருஞ்செல்வமான நெருப்புக்கு ஆசைப்பட்டவன் துரியோதனன். அதனால இங்க மகாராஜாவினிடத்துல தனம் தானியம் அதெல்லாம் சேர்ந்ததுன்னா பிரஜைகளுக்கு அனுகூலம். அதனால மகாராஜாக்கள் இடத்துல தான் தனங்கள்லாம் இருக்கணும். சத்தே பிரத்யாகதேயத்திர தனாதீனாம் சமாகமஹ மகாராஜே ததா பூயா ஜனானாம் அபிமங்கலம். பிரஜைகளுக்கு மங்களமானது எதுன்னா ராஜாவின் இடத்துல இருக்கணும் எல்லாம். அப்படிப்பட்டதான இங்க திருத்தக்க செல்வம் அது கிடைச்சதுன்னா நமக்கு சந்தோஷங்கிற, அதாவது வருத்தம் ஏற்படும் பணம் வந்துடுச்சுன்னா அது இல்லை அப்படின்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால சுகமானது கிடைக்கும் அப்படிங்கிறார். இங்க செல்வம் அப்படிங்கிறத ஒரு சிவாச்சாரியார் ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப பரம ஏழை, அவருக்கு ஒரு செல்வம் கொடுக்கலாமே அப்படின்னு என்ன பண்ணா, ஒரு தங்க வில்லை, அந்த ஒரு டாலர் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து நீர் போட்டுக்கோ எப்பொழுதுன்னு சொல்லி கொடுத்தா, கொஞ்ச நாள் அந்த வில்லை போயிடுத்து. எங்கன்னு கேட்டதுக்கு அது தங்க வில்லை அப்படின்ட்டாரு. அதனால திருத்தக்க செல்வம் திருவான பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய வட்சஸ்தலத்திலே தங்கி இருக்கக்கூடியதான செல்வம் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறார். இது எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தாதான் ஒருத்தருக்கு அந்த செல்வமானது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த விஷயத்த பிராட்டி என்ன பண்றா, எம்பெருமான இடத்துல ஒரு பரம ஏழை, அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் ஐஸ்வர்யம் கொடுக்கலான்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் தாயார். இல்லம்மா நீ கொடுத்தாலும் ஏத்துக்கிற இது அவனுக்கு இல்லைங்கிறார் எம்பெருமான். இல்ல நான் கொடுப்பேன், லட்சுமி கடாட்சத்தை யாராவது வேண்டாம் பாலா, ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லுவாளா, நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். பெருமாள் உடனே நீ கொடுத்து பாரு, அவனுக்கு அது பிராப்தம் இல்லைங்கிறார். பகவத் சங்கல்பம் இருக்கணும். பிராட்டி என்ன பண்றா, அவன் தனியா இருக்கான், அவன் வீட்டு வாசல்ல ஒரு தன மூட்டைய போடுறான். அவன் நடந்து வரும்போது அதை எடுத்துக்கொடும் 10 அடி தூரத்துல போடுறா. அவனுக்கு 50 வயசு ஆயிடுத்து. அன்னைக்கு கிளம்புறான். நமக்கு 80-90 வயசாகி கண்ணு தெரியாம போனா நாம எப்படி நடந்துக்கிறது, அதை இப்பயே அபியாசம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு வரான். அந்த ஐஸ்வர்ய மூட்டையை தாண்டி வந்துடுறான். தாயார்த்த பெருமாள் சொல்றார், அது அவனுக்கு பிராப்தம் இல்லை. அப்படி இல்லை, எங்களுக்கு அனித்தியமான ஐஸ்வர்யங்கள்லாம் வேண்டாம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, பெரிய பிராட்டியாரோடு கூடினதான ஸ்ரீமன் நாராயணன்கிறதான அந்த செல்வம் தான் வேணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்தது மாலை மணிமன்னா, இந்த அன்னி உலகம் பாசுரத்துல எம்பெருமானுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் போற்றி, அடுத்தது திருவாராதனத்துக்கான அந்த ஒருத்தி மகனாயில அவதாரம் பண்றாங்கிற விஷயத்த சொல்லி, இங்க திருவாராதனம் பண்றதுக்கான விஷயங்களை மேலையார்கள் செய்ததை இந்த பாசுரத்துல உபதேசம் பண்றார். பகவானுக்கு தான் படைச்சதான ஜீவராசிகளிடத்துலதான் எப்போதுமே வியாமோகம். சதேவ சௌமியே இதமக்ராசீத் ஆத்மாவா இதமக்ராசீத் இப்படிலாம் இருக்கு. பிரளய காலம் முடிஞ்ச உடனே ஜலமயம் ஜகத்துங்கும் போது எம்பெருமான் தான் மாத்திரம் இருக்கான். அது அவனுக்கே பிடிக்கல, உடனே சிருஷ்டி பண்றான். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப சிருஷ்டியை எப்படி பண்றான் அப்படின்னா, தனக்கு வேண்டியதான ஜீவாத்மாக்களை தனக்கு வேண்டியபடி அவளை சிருஷ்டி பண்ணிக்கிறான். அந்த மாதிரி உனக்கு வேண்டியபடி இடையர்கள், இடைச்சியர்கள், கோபாலர்கள்,
கன்று, பசு, இப்படி நீ சிருஷ்டி பண்ணிட்டு இங்க வந்திருக்க. அப்படிப்பட்டதான நாங்கள் மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேன் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன காலன்ன வண்ணத்தொன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே வல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் அப்படின்னா, அதாவது எங்களிடத்துல வியாமோகம் உள்ளவனேன்னா இவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது, இவாள் இடத்துல நான் வியாமோகத்தோடு இருக்கேங்கிறது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கிறான். மாலே மணிவண்ணா நீலமேனி நிறத்தனன் எம்பெருமான் நீலமேக சாமலன், உன் திருமேனியை நாங்க சேவிச்ச உடனே நென்னலே வாங்கினேன்டான் மணிவண்ணன். நேற்றுக்கு நீ சொன்ன நாளைக்கு வாங்கோ பறை தரேன்னு சொன்ன, அது அப்படியே உன்னுடைய திருமேனியில தெரியறது. இங்க ஒரு அற்புதமான முந்தானால் ஒரு அனுபவம் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல. ஆண்டவன் நித்தபடி கார்த்தால பெருமாள் ஆராதனும் பாதுகா ஆராதனும் நடக்கும். சாலக்கிராம மூர்த்திகளை எழுந்தருள பண்ணி சாலக்கிராம மூர்த்திகள் திருமஞ்சனம் கண்டருள்வது இது நித்தியபடி நாம சேவிக்கக்கூடியதான ஒரு விஷயம். முந்தா நாள் அப்படி சாலக்கிராம மூர்த்திகள்லாம் திருமஞ்சனம்லாம் ஆச்சு. ஆன உடனே ஆண்டவன் அடியனை கூட்டாச்சுங்க வா அப்படின்னு கூட்டாச்சு. அந்த ஜலத்தை பாரு அப்படி பார்த்தா எம்பெருமானுடைய திருமேனியில திருமஞ்சனம் பண்ணினதான அந்த நிறம் அங்க தெரியும். இந்த நிறமான அதை தான் காமிச்சு இதுதான் நிறம் அப்படின்னு ஆண்டவன் சாய்ச்சாச்சு. அதை இந்த இடத்துல இவ சாதிக்கிறா. மாலே மணிவண்ணா, இப்படி மணிவண்ணா உன்னுடைய நிறம் உன்னுடைய உள்ளத்துல ஹிருதயத்துல இருக்கக்கூடியது எங்களுக்கு தெரியறது திருமேனிய பார்த்த உடனே அப்படிங்கிறா. மணிவண்ணன் நென்னலே வாய் நீர்தான், எப்படி தெரியறதுன்னா நேற்றுக்கு நீ சொன்னது அது அப்படியே இன்னைக்கு தெரியறது. அதே நிறம் அது எங்களுக்கு தெரியறது. நேற்றுக்கு சேவிக்கும் பொழுது என்ன நிறம் இருந்ததோ அந்த நிறம் இப்ப தெரியறது. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நாங்கள் எப்படிப்பட்டவா மாசாது ஓர்தம் ந ஜீவிஷே ந ஜீவேயம் க்ஷணமபி. நாங்க எங்கள் பேச்சு மாசாது ஊர்தம் அப்படின்னு இருந்தது, ஒன்னோடு க்ஷணம் அப்படின்றது. அப்படிப்பட்டதான மாலே மணிவண்ணா மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் அனாலனை, அப்படிப்பட்ட சரணாகத வச்சலனான மாலே மணிவண்ணா சம்போதம் பண்ணி அழைக்கிறான். மாலே மணிவண்ணான்னு கூப்பிடுறா. நீங்கள் வந்த காரியம் என்ன அப்படின்னு பகவான் கேட்கிறான். எத்தனை நான் பசதி நான் ஸ்ருணோதி, இதுவும் ஆண்டவனிடத்துல ஒரு அனுபவம் ஆச்சு. உண்டான நேற்றுக்கு அனுபவம் ஆச்சு. ஸ்ரீபாஷ்யம் பாராயணம் பண்ணிட்டு போது இந்த இடத்துல எப்படி வாக்கியங்கள் வந்திருக்கு வேதாந்த வாக்கியங்கள் சொல்லி பக்தர்களிடத்துல அடியார்களிடத்துல வியாமோகித்திருப்பவன் மாலே அப்படின்னு மாலே மணிவண்ணா அப்படி கூப்பிடுற. மார்கழி நீராடுவான், எங்களுக்கு பறை வேணும்னு கேட்டா இப்ப இப்படி கேட்கிறீங்களே அப்படின்னு கேட்கற. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தான் ததைவ பஜாம்யகம். உன்னுடைய பக்தர்கள் எதை விரும்புறாளோ எப்படி அனுபவிக்கிறாளோ அப்படி நீ அனுக்கிரகம் பண்ணக்கூடியவன். அதனால நீ எப்படிப்பட்டவன், இதுதான் உன்னுடைய நிறம், இதுதான் உன்னுடைய வடிவம், இதுதான் உன்னுடைய ஆயுதம், இதுதான் உன்னுடைய இருப்பிடம் அப்படின்னு எதுவுமே விவஸ்தை கிடையாது அப்படிங்கிறார். அதாவது கர்மாதீனமான ரூபங்கள் சரீரம் எம்பெருமானுக்கு கிடையாது. நதே ரூபம் நச்சாகாரம் நாயுதானி நசாஸ்பதம் ததாதி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே. அடியார்களுக்காக தான் உன்னுடைய திருமேனியில இருக்கக்கூடியதான ஆயுதங்கள், திருமேனி சௌந்தர்யம், ரூபங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது. அதனால் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதற்காக மார்கழி நீராடுவான், அதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறா. அப்படி நீராடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறான் எம்பெருமான். அப்படின்னா என்ன அப்படின்னு அவளை பார்த்து கேட்கிறான். சொர்க்க காமோ யஜேத, அதாவது சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறவன் அந்த யாகத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆத்மாவாரே தர்த்தவ்யா மந்தவ்யா நிவித்யாசிதவ்யா தர்மஜ சமய பிரமாணம் வேதாச்ச, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் எங்களுக்கு தெரியாது. அதனால எதுவும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுங்கிறா, சிஷ்டாச்சாரம் தெரியும் அப்படிங்கிறார். மேலையார் செய்வனகள், பெரியோர்கள் முன்னோர்கள் சிஷ்டாகிரசேரர்கள் அவெல்லாம் சொல்லி வைத்ததான அனுஷ்டித்து காமிச்சதான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார்.
பறைதான் கேட்கிறேன்னு நான் நினைச்சேன், நீங்க வேற ஏதோ கேட்கிறீங்களே அப்படிங்கிறார். நாங்க சொல்வதை நன்னா செவிசாய்க்க வேண்டும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். பகவானிடத்துல அடியவங்கள் விஞ்ஞாபனம் பண்றதை செவிசாய்க்கணும்னு பிரார்த்திக்கிறார். மதுரா மதுராலாபா கிமாகம பாமினி மத்விஹீனாபராரோக ஹனுமன் கதையத்வமே. விராட்டி என்ன சொன்னா என்ன சொன்னா, எனக்கு இனிமையானவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறார் ஹனுமன் இடத்துல சக்கரவர்த்தி திருமகன். அப்படி விரகதாபத்தினால துவண்டு இருக்கக்கூடியதான எங்களுக்கு நீ போக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. சகோஷோதார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்தே பூங்குல் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலி. நாடெல்லாம் கேட்டு மகிழும்படியான பாலன் வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, அழகான பாஞ்ச சன்னியங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பால் போல் இருக்கக்கூடியதான சங்கம், போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் வரையே மத்தலங்கொட்ட வரிசங்கம் நின்றூழ சூழ்விசும் பணிவுகள் பூரியம் முழக்கின கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் பிராயப்பதாவனி விபோ பிரணதாத்திகந்து பிரஸ்தானமங்கள விதோ பிரதமோத்யதானி சிஞ்சிதானி சபதி ஸ்வயமாரபந்தே காலோச்சிதான் கனக காகல சங்கநாதான். பல்லாண்டு இசைப்பாரே, பல வாத்தியங்கள் வேணும், பல்லாண்டு பாடுபவர்கள் வேணும், இப்படி எல்லாம் வேணும்னு கேட்கிறார். கோல விளக்கு மங்கள தீபங்கள் வேணும், கொடி விதானம் சுரவணல் கொடிகளும் துரங்கங்களும் இப்படி எல்லாம் வேணும்னு பிரார்த்திக்கிறார். இதையெல்லாம் என்னால கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான் பகவான். உன்னால முடியாதது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். ஆளிநிலையாய், நீ ஆளிநிலை மேல சேனிச்சென்றிருக்கக்கூடியவன், பண்டொரு நாள் ஆளிநிலை வளர்ந்த சிறுக்கணிவன் வையமேழ் உண்டாம் வாயுல் வையகம் கண்டமடனல்லார். இப்படி அவனுடைய சர்வ சக்தத்தையும் இந்த இடத்துல இங்க பிரார்த்திக்கிறார், விஞ்ஞாபனம் பண்றார். ஆளிநிலையாய், ஆளிநிலை மேல கண்மலம் இருக்கக்கூடியதான செந்தாமரை கண்ணன் எம்பெருமான், ஜகத்காரண வஸ்து, அப்படிப்பட்டதான சர்வ ஜகத்காரமான பரமாத்மாவை பரம்பொருளை இந்த மகா பிரளயம் முடிஞ்ச உடனே நான் பார்க்கணும் அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி ஆசைப்படுறார். அதுக்காக பகவான் என்ன பண்றான், இது எல்லாம் பிரளய காலம் மகா பிரளயம் உலகம் அழிஞ்ச உடனே ஜலம் மட்டும் இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஆளிலையில ஒரு சின்ன குழந்தைய சேனிச்சுண்டு அந்த சௌந்தரியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இலையில சேனிச்சுண்டு கண்வளர்ந்து இருக்கக்கூடியதான உலகமுண்ட பெருவாயனான எம்பெருமான் உலகங்களையும் தன்னுடைய வயத்திலே ஒடுக்கி அடுக்கி வைத்துக் கொண்டு சேனிச்சுருக்கான். அந்த சமயத்துல வயத்துல இருக்கக்கூடியதான மார்க்கண்டேயரை வெளியில கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த மூக்கு வழியா வரார், அந்த இலையில நின்றுட்டு அந்த எம்பெருமானை பார்க்கிறார். அந்த துவாரத்தின் வழியா நாசிகா துவாரத்தினுடைய ஜெகத்காரண வஸ்துவான அந்த எம்பெருமான ஆளுநிலை வடபத்திரசாயி அப்படியே சேவிக்கிறார் மார்க்கண்டேய மகரிஷி. அத்யமே சபலம் ஜன்மா சுப்பிரபாதா சமேனிஷா சதன்னித்ராட்ச பத்ராட்சம் விஷ்ணோ திருக்ஷாம்யகம் சுகம். தாமரை இதழ் போன்றதான பெருக்கங்களை உடையதான அந்த விஷ்ணுவுடைய திருமுக மண்டலத்தை நான் காணப்போகிறேன், இப்பொழுது காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவ பாண்டவர்களிடத்த இந்த விஷயத்த மார்க்கண்டேய மகரிஷி எடுத்து சொல்றார். இப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். சுவாமி தேசிகன் தேவநாதனை அனுபவிக்கிறார். ஆளிநிலையாய், அதாவது மங்களாசாசனம் பண்ணும்போது தேவர்கள சிறந்தவனான அந்த ருத்ரன் தனது தந்தையான பிரம்மா தாமரை போன்றதான தெருக்கண்களை உடையதான தேவநாதனை விசேஷமா ஆராதிக்கிறார். அப்படிப்பட்ட கண்களை உடையவனான எம்பெருமானே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல பறை அப்படிங்கிறதான ஒரு 6 விஷயங்களை இந்த இடத்துல கேட்கிறாள் ஆண்டாள். எம்பெருமான இடத்துல இந்த கோபிகாஸ்திரிகள் கேட்கிறா. வெளியூர்லேருந்து வரவாளுக்கு அவ கேட்டுண்டே வரும்படியான பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அதுக்கு சமமான சங்குகளை கொடுக்க வேண்டும். வெளியூர்லேருந்து வரக்கூடிய வாளுக்கு அந்த சங்கத்துணியானது கேட்கணும் அப்படிங்கிறதான பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்கக்கூடிய சங்கங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு வரதானுஷ்டானம் நோன்புக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த அருகில் வந்த உடனே
அவ காதல விழும்படியா பறை வாத்தியங்களை கொடுக்கணும். ஊரில் நுழைஞ்ச உடனேவே ஒரு வீதியில அவ நுழைஞ்சானா மறு வீதியில பல்லாண்டு பாடுறத அவளுக்கு கேட்கணும். அப்படிப்பட்ட பல்லாண்டு இசைப்பவர்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல 3 விஷயங்களை கேட்கிறார். சங்கம் ஊதுவார், பறை அடிப்பவர்கள், பல்லாண்டு இசை பாடுவர்கள், இவாளோட சேர்ந்து மங்கள தீபம் வேணும். அடுத்தது கொடிகள் வேணும், கொடிகள் விதானம் இதெல்லாம் கேட்கிறார். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இப்ப திடீர்னு கேட்டா 5 லட்சம் இந்த சங்கங்கள்லாம் கொண்டு வரதுக்கு நான் எங்க போவேன், என்னால எப்படி முடியும் அப்படின்னு கேட்கிறான். அதுவும் எனக்கு நானே நிகரானவன், அத மாதிரி பாஞ்சஜன்யம் அதுக்கே நிகரானது, அந்த மாதிரி சங்கங்களை கொண்டு வரத்துக்கு எங்க போறது அப்படின்னு கேட்கிறான். நீ ஆளி நிலையாய், அதாவது பிரம்மாண்டங்கள் எல்லாம் அழித்து மகா பிரளய காலத்தில் விழுங்கி அதை ரட்சணம் பண்ணி ஓர் ஆளிலே தளிர் மேலே கண்வளர்ந்து இருக்கக்கூடியதான சின்ன குழந்தையா சேவை சாதிக்கக்கூடியதான அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவனான நீ ஒரு சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியுமே. மாலே மணிவண்ணா அப்படிங்கிறார். அதாவது சங்கங்கள்லாம் தான் எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யம் பல சங்கங்களாக அவருடைய சங்கல்பத்தினால மாறும். சார்ந்தம் பறைகளாகவும் வானங்கள் அதை அடிக்கக்கூடிய கோள்களாகவும் ஜீவாபிமானியான இந்த கௌஸ்துபம் பல்லாண்டு இசைப்பவர்களாகவும் திருவாழி தீபங்களாகவும் இப்படி கருடன் கொடியாகவும் ஆதிசேஷன் விதானமாகவும் எல்லாம் உன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே பண்ணி முடியும். அதனால் அப்படிப்பட்டதான அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவனான நீ எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு திருத்தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மானசீக திருவாராதனத்தை பண்ணின பிற்பாடு பாக்கியாகமான திருவாராதனத்தை பண்ணும்படியா இந்த இடத்துல இவாள்லாம் சொல்றார். இது மேலையார் செய்யும் செயல்கள். ரத்னம் போன்றதான சுபாவத்தை உடையதான கிருஷ்ணன் அவனுடைய சௌலபியத்தை குணத்தை இங்க அனுசந்தானம் பண்றா. மார்கழி நீராட பகவத் சம்சலேஷத்துக்கு பண்ண வேண்டியதான சரணாகதி, மேலையார் சேவனர்கள் ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் அனுஷ்டித்து காமிச்சதான அந்த அனுஷ்டானங்கள், போல்வன சங்கங்கள், பிரணவார்த்தம் மந்திராசனம், சாலப்பெரும்பறை பாரார்த்தம் பகவானுடைய பிரயோஜனத்துக்காக நாம் அப்படிங்கிறதான ஸ்நானாசனம், பெரியவாளுடைய சம்பந்தம் அதுதான் மந்திர புஷ்பம் அலங்காராசனம், கோல விளக்குங்கிறது பாகவத கைங்கரியம் போஜ்யாசனம், கொடியேங்கிறது பகவத் கைங்கரியம் புனர்மந்திராசனம், தித்தானம் அப்படிங்கிறது சாத்விக தியாகம். இங்க ஸ்ரீமத் ஆண்டவன் அனுகிரகிச்சதான சாதிச்சதான விஷயம். உபகரணங்கள் அது பிரதானமா, அதாவது உபகரணங்கள் வேணும் பிரார்த்தனை ஆண்டவன் சாட்சியல் தான். உபகரணங்களுடைய பிரார்த்தனை, அவளுடைய சரீரங்கள் சேதனர்களுடைய சரீரங்கள் கரணங்கள் அந்த ஆத்மா இதெல்லாம் பகவத் சம்பந்தத்தை அடைஞ்சி மகிழும்படியாக மகிழ்ந்து நீராட மார்கழி நீராடங்கிறது அந்த உபகரணங்களை பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் சர்வ சுலபன் அப்படிங்கிறத இந்த இடத்துல விஞ்ஞாபனம் பண்றா. ஆசிரித இடத்துல வியாமோகம் கொண்டவன் அப்படிங்கிறதும் தன் சொரூபமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் மார்கழி நீராடுவான் அப்படிங்கிறதுனால அந்த விரதமான காமியார்த்திகளுக்கு காமியமாகவும் நிஷ்காமர்களுக்கு நித்திய கர்மாவாகவும் பிரபன்னர்களுக்கு பகவத் கைங்கரிய ரூபத்தை உடையவனாகவும் இப்படி எல்லாருக்கும் ஏற்றவையாக மேலையார் செய்வனகள் சிஷ்டாச்சாரம் பிரமாணம் அதை சொல்லி அதுக்கு தர்மத்தை கடைபிடிக்க வேணுங்கிறதையும் சொல்லி ஆச்சார பிரதமோ தர்மஹா, அந்த அபேட்சிதங்கள் என்ன எப்படி எம்பெருமான் கேட்க வேண்டுவன கேட்டேன், வேறொரு இடத்துல மனசை வைக்காம எம்பெருமானிடத்திலே மனசு ஈடுபடும்படியாக அந்த பிரார்த்தனையை நீ கேட்க வேண்டும், அதனால் அதை கேட்டால் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி பாலன்ன மன்னத்தன் பாஞ்சஜன்யன்னு அகங்காரி வர்க்கத்தை எல்லாம் நாசம் பண்ணக்கூடியதான விசாலமான அதிபோக்கியமான அதிசுத்தமான பால் போன பாஞ்சஜன்யம் இந்த மங்களகரமான பிரணவங்கிறதான சப்தத்தை அந்த துணியை கொடுக்கக்கூடியதான அந்த வடிவில் இருக்கக்கூடியதான அனன்ய சேஷத்துவம் அதையும் இந்த ஆயேங்கிற சப்தார்த்தத்தை எடுத்து காமிச்சு அப்படிப்பட்டதான நாராயணனுக்கே நாம் ஆட்செய்வோங்கிற அந்த விஷயத்தை சொல்லி இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இதை சாத்விக தியாகம் பண்ணி சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கன் பாகவத சேஷத்துவம் பகவானுக்கு பிரீத்தியானதானது பாகவத சேஷத்துவம் சொல்லி கொடியேங்கிறதுனால கைங்கரியத்தையும் விதானமேங்கிறதுனால அதை மறைக்கக்கூடியதான பகவத் கைங்கரியத்தை பண்ணக்கூடியதான எங்களுக்கு போக்திருத்த புத்தி வந்தால் அதை மறைத்தருள வேணும் கிருபையோட அனுகிரகிக்க வேண்டும்னு சொல்லி இப்படி 6 விஷயங்களை இங்க பிரார்த்திக்கிறான்னு ஆண்டவன் சாதிச்ச விஷயங்கள். இதுல
ஆசை, கோபம், பயம், ஸ்நேகம், சௌந்தர்யம், ஐக்கியம் இப்படிங்கிறதான 6 விதமான எண்ணங்கள் எல்லாம் எடுத்து எம்பெருமானிடத்திலே நாம் எல்லாத்தையும் ஈடுபடுத்தி ஒரு முகமாக ஏகாகிர மனமாக அவனை நாம் ஆசிரியச்சோமானால் எல்லா விதமான நன்மைகளும் கைங்கரியங்களும் கிடைக்கும் என்பதை ஆண்டாள் இந்த இடத்திலே நமக்கு உபதேசம் பண்ணுகிறான்னு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினேன் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. ஸ்ரீமத்யை கோதாயை நம.